இப்போ நாம பாடம் 34 பாடு 34 லெசன் 34ல தொடர்ந்து வாக்கியங்கள் பார்த்துட்டு வரோம். இந்த வாக்கியங்கள் அமைக்கிறது வந்து வெறும் படிப்புக்காக இல்லை, நீங்கள் நிறைய பேசணும், நிறைய எழுதணும்னா இதே போல் நிறைய நீங்களும் சொந்தமாக வாக்கியங்கள் உருவாக்கி எழுதிப்பாரு. நம்ம சொல்லும்போது பாடங்கள் நடத்தும்போது சில குறிப்புகள் சொன்னோன்னா நீங்கள் உங்கள் நோட்டு பேப்பரை எடுத்து கூட நீங்கள் அதை குறித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு நோட்டு பென் கையில் இருக்கணும். சும்மா பார்த்தால் மட்டும் போகாது. நம்ம உடனுக்குடன் அது சொல்லக்கூடிய குறிப்பு எடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னென்ன எந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பேசும்போது நமக்கு நல்லா இருக்கும். குறிப்பு கண்டிப்பாக எடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாடங்கள் நடத்தும் போது குறிப்பு எடுக்கணுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருந்தால் நிறைய பிள்ளைகள் நல்ல எல்லாம் சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா சொல்லுது அப்படியே கேட்டுக்கிட்டே உட்காருவாங்க. சாயங்காலம்னு எல்லாம் மறந்துடும். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போகும்போது மறந்துடும். அதனால் இனி பாடங்கள் கிளாஸ் நடத்தும்போது இப்போ நான்லாம் நம்ம டைப்ரைட்டிங் பாடங்கள் நடத்துவேன். சொல்லுவதை உடனே நோட்டில் குறிப்பு எழுதுங்கன்னு சொல்லுவேன். அந்த குறிப்பு எழுதுறதுக்கு ஒரு டைம் கொடுத்து நானே சொல்லுவேன். இதுக்கு இந்த குறிப்பு இந்த இடத்துல எழுதுங்க, இந்த இப்படி சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு இந்த விளக்கம், இதுக்கு ஒரு குறிப்பு எழுதுங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய நான் சொல்லக்கூடிய இடையில குறிப்புகள்லாம் சொல்கிறேன். நீங்கள் நோட்டை எடுத்துக்கோங்க. அந்த சொல்கிற குறிப்புகளை உடனுக்குடன் நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த குறிப்பு எழுதத்தான் உங்களுக்கு அது பயன்படுத்தும் போது உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். कमरे में बच्चा रो रहा है, तुम दौड़ कर चलो. कमरे में நம்ம சொல்லியிருக்கோம். வேற்றுமை உருவம் தான் கண்டிப்பாக அதுக்கு முன்னக்கூட்டி அந்த ஏதாவது நவுனு இருக்கு. அறைங்கிறது ஒரு நவுனு தான். அதில் கண்டிப்பாக ஏ மாத்திரை இருக்கணும். கமராமேன்னு வராது. கமரேமே அறையில். சார் ஒரு ரூமில் தானே ஒரு பிள்ளை படுத்திருப்பான். ஆமாம், ஆனாலும் கமரேமே தான். மேங்கிற வேமே இல்லை. எந்த வேற்றுமை உருவம் வந்தாலும் அதுக்கு முன்னக்கூட்டி வரக்கூடிய இந்த மாதிரி நவுன்களில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? தனி நபர் பெயரில் கிடையாது. நவுன்கள், அதாவது என்ன சொல்லலாம், பெயர் சம்பந்தப்பட்ட அக்ரிணைகள் எது இருந்தாலும் அந்த இதில் நாம் இந்த ஏ மாத்திரை இருக்கணும். கமரேமே அறையில், பச்சா குழந்தை, பையன் ஆம்பளை பிள்ளை எதுனாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா பச்சான் இருக்கு. பச்சீனா பெண் குழந்தை, பச்சா ஆண் பையன் ஆண் குழந்தை. ரோரகாக அழுது கொண்டு இருக்கிறது. ஓன்னு அழுதல். கொண்டிருக்கிறான், அழுது கொண்டிருக்கிறான், அழுது கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளை நம்ம பிள்ளை அழுதுட்டு இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். பச்சா ரோ ரஹா ஹை, தும் தௌடு கர் சலோ, நீங்க ஓடி போங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க, ஓடி போய் அது பிள்ளையை தூங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அர்த்தத்துல தும் தௌடு கர், தௌடு தௌடு. கர் ஏன் சார் சேர்த்துருக்கு அப்படின்னா, இது வந்து அந்த செயல் செஞ்சு அடுத்தது செய், படிச்சு தூங்கு, சாப்பிட்டுட்டு எழுது அப்படிலாம் சொல்றதுக்கு காக்கர் லிக்கோ. சாப்பிட்டுட்டு எழுது, அதை இட்டுட்டு படிச்சுட்டு எழுதிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு போயிட்டு இந்த இட்டுங்கிறதுக்கு கர் கர் கர். அப்போ தௌடு கர், ஓடிட்டு செல்லுங்கள் அப்படின்னா நம்ம பேச்சு ஒழுங்கு அப்படி சொல்றது இல்லை. நீங்க ஓடி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு தௌடு கர் சொல்லும். அப்போ ஒரு செயலை முடிச்சு அடுத்த செயலை செய்யறதுக்கு அப்படிங்கிற கண்டினியூ டக்கு ரெண்டு செயல் அப்படின்னா ஒரு செயல் முடிச்சு அடுத்த செயல் அப்படிங்கிறதுக்கு அந்த முதல் செயலை கூட நீங்க என்ன கரிசல். இப்போ நான் சொன்ன உதாரணம் என்னது? சாப்பிட்டுட்டு எழுதுங்க. காக்கர் லிக்கோ, காக்கர் லிக். சாப்பிட்டுட்டு எழுது. சரி, தண்ணீர் குடித்து விட்டு தூங்கு. பானி பீக்கர் சோ, பீக்கர் சோ. அந்த கர் வந்து வெறுபட சாத்துறோம். அப்போ கர் அப்படின்னு என்னன்னா, இது செஞ்சுட்டு அப்புறம் செய், இதை செஞ்சுட்டு அடுத்தது செய், இதை செஞ்சுட்டு அடுத்தது செய் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த முதல் வெறுப்பு கூட நீங்க கரிச்சணும். எழுதிட்டு போய் அங்கே போய் சாப்பிடு. லிக்குகர் வஹான் ஜாக்கர் காவ். அப்போ இந்த கரோட உபயோகம் என்னன்னு புரிஞ்சுச்சா? ரைட். அப்போ சைல்ட் இஸ் கிரைங் இன் தி ரூம், யூ கோ ஃபாஸ்ட். அடுத்தது அறையில் குழந்தை அழுது கொண்டிருக்கிறான், நீங்கள் ஓடி செல்லுங்கள், நீங்கள் வேகமாக செல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். ரமேஷ் दिल्ली से आ रहा है, ரமேஷ் டெல்லி சே ஆ ரஹா ஹை. ரமேஷ் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். ஆ ரஹா ஹை வந்து கொண்டு இருக்கிறான். அப்போ சே இருந்து, டெல்லியிலிருந்து ரமேஷ் டெல்லியிலிருந்து வந்து, ரமேஷ் இஸ் கமிங் ஃப்ரம் டெல்லி. ரமேஷ் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க. तुम उनसे क्या कह रहे हो, तुम उनसे क्या कह रहे हो, कह रहे हो. तुम வந்தனால ஹோ வந்திருக்கு, ரஹே போட்டிருக்கோம். ஏன்னா தும்முக்கு மதிப்பு, அதனால ரஹே. கஹ் கூறுதல் சொல்லுதல். கியா என்ன, நீங்கள்.
அவரிடம். உன்சே. உஸ்ஸேனா அவனிடம். உன்சே அவரிடம் மதிப்பு கொடு. ஒண்ணுக்கும் உஸ்ஸுக்கும் என்னன்னா, உஸ்ஸுனா மதிப்பு இல்லாம சொல்றது. அவங்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா உஸ்ஸே. அவரிடம் அப்படி சொல்லணும்னா உன்சே. அந்த இன்னுக்கும் இஸ்ஸுக்கும் அதான் வித்தியாசம். அப்ப தும் உன்சே கியா கஹ ரஹே ஹோ, நீங்கள் அவரிடம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். வாட் ஆர் யூ டெல்லிங் வித் ஹிம், நீங்கள் அவரிடம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தது பார்க்கிறோம். मैं उनसे एक खास बात कह रहा हूं. मैं उनसे நான் அவரிடம். உன்சே அவரிடம். मैं நான் உன்சே அவரிடம். ஏக் காஸ் பாத். நான் காஸ் பாத் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் மேட்டர். அதான் ஏக் காஸ் பாத், ஒரு முக்கியமான விஷயம். கஹ் ரஹா ஹூம். மே வந்தா ரஹா ஆண்பால். இப்ப பெண்பால்னா மே கஹ் ரஹி ஹூம். அவ்வளவுதான். நான் அவரிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐ எம் டெல்லிங் an important matter with him. நான் அவரிடம் ஒரு முக்கியமான விஷயம் கூறிக்கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். தும் யஹாம் பைட்கர் போஜன் கரோ. இந்த பாருங்க கர் வந்து பைட்கர், இங்க இங்க உட்கார்ந்து. யஹா இங்கே, இவ்விடம் இதர். தும் யஹாம் பைட்கர் இதர் பைட்கர். யஹாம் பைட்கர் ரெண்டும் ஒன்றா. தும் நீங்கள் யஹாம் பைட்கர் இங்கே அமர்ந்து, இங்கே உட்கார்ந்து. இதர் இதர் பைட்கர் இங்கே அமர்ந்து, இங்கே உட்கார்ந்து. போஜன் கரோ. போஜன் நம்ம சொல்லுவோம் சாப்பிடுங்க. பாருங்க போஜன் கூட தாத்தேதி சேர்த்து கரோ கர். தும் வந்ததுனால ஓ மாத்திரை சேர்க்கணும். கருங்கிறது வெறுப்பு, அதனால அது கூடயே நான் மென்ஷன் செஞ்சிட்டோம். ஓ சேர்த்து கர் பிளஸ் ஓ கரோ. இர் பிளஸ் ஓ கரோ. அப்போ தும் யஹாம் பைட்கர் போஜன் கரோ. யூ சிட் ஹியர் அண்ட் டேக் ஃபுட். அடுத்தது பாருங்க. அப் சபேரா ஓ ரஹா ஹை. ஓ ரஹா ஹை. ஓ ரஹா ஹை என்ன சார் சொல்றீங்கன்னா அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஓ ரஹா ஹை அப்படி கிடையாது. அப் சபேரா ஓ ரஹா ஹை. இப்பொழுது விடிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காலை ஆகி கொண்டிருக்கிறது. now it is going to morning. அப்போ தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.